உண்டாகட்டும். இந்த மாலை 8ஆம் நாள் ஜெபத்திலும் கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையை கொண்டு தேவன் பாதுகாத்து சகல காரியத்திலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். தலைகளை தாழ்த்து. நல்ல பிதாவே, இந்த மாலை ஆண்டவரே, இந்த ஜெப நாளிலும் 8ஆம் நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேத பகுதியை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தர் இதை நீர் ஆசீர்வதித்து விட்டு எங்கள் வாழ்க்கையிலே எவைகளிலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு விளக்கி கொடுத்து என்னுடைய நாமங்கள், என்னுடைய பெயர்கள் உங்களுடைய புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே, பரலோக புஸ்தகத்திலே எழுதுவதற்குண்டான ஒரு தகுதி எங்களுக்கு இந்த நாளுக்குண்டான அந்த வார்த்தை மூலமாய் உருவாக்கித்தார். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்த சீஷர்களுக்கு அவர் உபதேசித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தை அவர் அவளுக்கு சொல்வதற்கு முன்பதாக மேலே உள்ள 19ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்மோடு கொடுத்த சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் தகப்பன், அவர் தேவன், அவர் சர்வத்தையும் படைத்து சிருஷ்டித்த கர்த்தர். சகலமும் அவரால் உருவாக்கப்பட்டது, சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அது என்ன அதிகாரம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி எண்ணி அவைகளிலே நீங்கள் சந்தோஷப்படாமல், அல்லேலூயா, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுத இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே நாம் ஊழியங்களை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு 4 பிசாச ஓட்டிட்டா 4 பிசாசர் மூலமாய், அல்லேலூயா, அவைகள் ஓடினால் அவைகளிலே இன்றைக்கு சந்தோஷம் அடைந்து, அல்லேலூயா, சோன்சோவுடைய பெயரை போட்டு இவர் பிசாசுகளை ஓட்ட வரம் பெற்றவர் என்று பெயர் பலகையிலே போட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா.
அநேக கட்டவுட்டுகள் பேனர்கள் வைக்கிறார். அதனால இயேசு சொன்னார், இவைகளுக்குள்ள காரியங்களிலே நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் பரலோக புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாலைவேளை ஜெபத்தினுடைய தலைப்பு பரலோக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டபடியினால் சந்தோஷம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறதுனால கிடைக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் நமக்கு கீழ்ப்படுகிறது என்பதை விட ஊழியத்திலே நம்முடைய பெயர் பிரபலமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட நமது ஊழியத்தில் பல அற்புதங்கள் நடக்கின்றது என்பதை விட, அல்லேலூயா, நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் எனக்கு கீழ்ப்படுகிறது, ஊழியத்திலே பெயர் பிரபலமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நமது ஊழியத்திலே பல அற்புதங்கள் நடக்கிறது என்பதை விட என்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்திலே, அந்த பரலோக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் என்பதை இந்த மாலை ஜெபத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிகள் நமக்கு கீழ்ப்படுகின்றன என்பதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கொள்வதில், அல்லேலூயா, சிறு பெருமை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். சிறு பெருமை. விசுவாசிகள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அது கீழ்ப்படுகிறதுனாலே சந்தோஷப்படும் போது ஒரு சின்ன ஒரு பெருமை நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருமை அவைகளிலே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதினால்தான் இயேசு சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது எண்ணி நீங்கள் சந்தோஷப்படாமல். அல்லேலூயா. ஆவி விசுவாசு பிடித்திருக்கிற மனுஷன் நீ ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, அது ஜேம்ஸ பார்த்து கீழ்ப்படியில்லை. அல்லேலூயா. ஜேம்ஸுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம், ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை, ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலதான் இயேசுவின் நாமத்தினால நில்லுனா நிற்கும். அல்லேலூயா. ஓடுனா ஓடும். அல்லேலூயா. முட்டி போடுனா போடும். அல்லேலூயா. வாய் பேசாதனா பேசாது. வாய மூடுனா மூடும். அல்லேலூயா. இதை நான் எண்ணி எனக்குள்ளே நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னால் எனக்குள்ள ஒரு பெருமை வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நான். அல்லேலூயா. 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 பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லேலூயா. இதற்காக சந்தோஷம் அடைகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. என் பெயர் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம வாழ்க்கையில நாம் சந்தோஷப்படுகிறோமா? இயேசுவை போல ஆவியில் சந்தோஷம் அடையும் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். இயேசுவை போல ஆவியிலே சந்தோஷம் அடைகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே சந்தோஷம் அடைகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆவியிலே சந்தோஷம் அடையணும். மாம்சத்திலே சந்தோஷம் அடைய கூடாது.
விசுவாசனுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி எண்ணி நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னால் எனக்குள்ள ஒரு சிறு பெருமை எழும்புகிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக புஸ்தகத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே ஹல்லேலூயா என் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? அப்ப யாருடைய பெயர் பரலோக புஸ்தகத்துல எழுதப்படும், யாருடைய பெயர் பரலோக புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்பதை தான் இந்த மாலைவெளியில நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய பெயர் அங்கு எழுதப்படும், யாருடைய பெயர் அங்கிருந்து எடுத்து போடப்படும்? ஆவியின் கனியாகிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். காலையில் நாம் தியானித்தோம், சந்தோஷம் எங்கே? ஹல்லேலூயா. இந்த மாலையில நாம் பார்க்கிறோம், பரலோக ஜீவ புஸ்தகத்திலே, பரலோக புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியின் கனி. ஆமென். ஆவியின் கனி சந்தோஷம். ஒவ்வொரு கர்த்தருடைய பெயர் அந்த பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். எழுதப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எதிலே நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்க வேதம் சொல்லுகிறது, அன்றியோ என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு நீங்கள் உதவியாய் இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த ஹல்லேலூயா ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவியாய் இருக்கிற பெயர்கள் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவியா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்படும். அதனால அவர்களுக்கு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், என் உத்தம கூட்டாளியே, என் உத்தம கூட்டாளியே. ஊழியத்திற்கு உத்தமமாய் இருந்து செயல்படுகிற என் உத்தம கூட்டாளியே என்று இங்க பவுல் இந்த வசனத்தை துவக்குகிறதை பார்க்கிறோம். யார் அவர்கள் உத்தம கூட்டாளி? ஹல்லேலூயா. யார் அவர்கள் உத்தம கூட்டாளி? என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலக பிரியமான காரியங்களில ஹல்லேலூயா கூட்டாளிகள் சேருவாங்க. திருடுறதுக்கு, ஹல்லேலூயா, உலகத்தில் சுற்றுவதற்கு, உலக காரியங்களை ஈடுபடுவதற்கு, அல்லது உலக பிரிவு துணிக்கடை போவதற்கு, நகைக்கடைக்கு போவதற்கு, உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவித்ததற்கு, அல்லது உலக பிரியமான காரியங்களை சுற்றி பார்ப்பதற்கு அவைகளுக்கு கூட்டாளிகள் சேர்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கடன் வாங்குவதற்கு கூட்டாளிகள் சேர்வார்கள். ஆமென். குழுவுல சேர்வதற்கு கூட்டாளிகள் சேர்வார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், என் உத்தம கூட்டாளியே. ஆமென். ஹல்லேலூயா. யார் இந்த உத்தம கூட்டாளி? வாசித்து பாருங்கள். உன்னை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் கீழமெந்தோடும் என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் யார்? சுவிசேஷ பணியிலே என்னோடு கூட பிரயாசப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மேலே உள்ள 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற எயோதியாளுக்கும் சித்தியாளுகளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரே சிந்தை உள்ளவர்கள், ஒரே சிந்தை அவர்களுக்குள்ள இருக்கிறது. சுவிசேஷ பணியிலே அவர்கள் தன்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி ஊழிய செய்கிறவர்களுக்கு உதவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த மாலை வேளையில கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், சுவிசேஷ வேலைகளுக்கு என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பெயர்கள் நாமங்கள் எங்க எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்திலே யாரெல்லாம் உடனிருந்து பிரயாசப்படுகிறார்களோ, ஒரே சிந்தையோடு செயல்படுகிறார்களோ, அவளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும். அவன் பெயர் எழுதப்பட்டு இருக்கும். சபையே, தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அல்லேலூயா ஒரே சிந்தையோடு ஊழியம் செய்கிறவளுக்கு உதவியாயிருந்து பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையுடைய பெயர் பரலோக புஸ்தகத்தில, ஜீவ புஸ்தகத்தில எழுதப்படும். ஆமென். அங்க எழுதப்பட்டு இருக்கிறது என்று பவுல் ஆணித்தரமாக அவர்களை குறித்து சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னால், அவர் பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரே சிந்தை இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஒரே சிந்தை அவர்களுக்குள்ள காணப்பட்டது. சிந்தை தேவனுக்குரிய சிந்தையாக, கர்த்தருடைய ஊழியத்திலே உழைக்கக்கூடிய ஒரு சிந்தையாக, பிரயாசப்படுகிறதிலே ஒரே சிந்தையாக அவருடைய சிந்தை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பெயர் பரலோக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். ஆமென். சண்டே டு சண்டே ஆலயத்துக்கு வந்துட்டா மாத்திரம் போதாது, பரலோக புஸ்தகம் பேர் எழுதுறவன் நினைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. சண்டே டு சண்டே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சபையே, தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு விசேஷித்த ஜெபம் கூட்டத்தில் மாத்திரம் வந்து போகிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். ஆமென். உதவியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவியாய் இருக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியத்திற்கு, நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்திற்கு அல்லேலூயா உதவியாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கும்போதுதான் அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கிருபையான தேவ பிள்ளைகளே, நமக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை எல்லாவற்றையும் கலைத்து விட்டு, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் இருக்கிற. அவன் ஊழியம் செய்தாதான், ஊழியத்துக்கு உறுதுணையா இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? எல்லாத்திலும் பங்கு பெற்றாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? இப்படிப்பட்ட ஜபங்களில பங்கு பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா என்கிற கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவை எல்லாவற்றையும் கலைத்து விட வேண்டும். உன் சிந்தையில இருக்கிற எல்லாவற்றையும் கலைத்து விட வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அவளுக்குள்ள அல்லேலூயா எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? ஒரே சிந்தை. ஆமென். ஒரே சிந்தை. இன்னைக்கு நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது? சபையே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களிலே, சுவிசேஷ பணியிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. 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 அவளை குறித்து பவுல் சொல்லுகிறார், என் உத்தம கூட்டாளியே, என் உத்தம கூட்டாளியே. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்மையும் பார்த்து உத்தம கூட்டாளி என்று சொல்லத்தக்க அளவிற்கு எல்லா விதத்திலும் உதவியாகவும் உத்தமமாகவும்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கு உதவியாகவும் உத்தமமாகவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இல்லாதபடி, ஒரே சிந்தை இல்லாதபடி வாழ்க்கை இருக்குமானால் இந்த மாலை 8ஆம் நாள் ஜெபத்தில அந்த சிந்தை எல்லாவற்றையும் கலைத்து விட்டு ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளோடு கூட இணைய வேண்டும், இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த 8ஆம் நாள் ஜெபத்தில ஆவியின் கனியாகி இந்த சந்தோஷம் பரலோகத்திலுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டுமானால், அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் அனுபவிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில நமக்கு அறிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே மரித்தோருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்திலே மரணங்கள் எத்தனையோ விதங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா மரணம் எப்படி வேணாலும் வரும். அது இப்படிதான் வரும் என்பது அல்ல. எப்படி வேணாலும் மரணம் வரும். ஆனா அந்த மரணம் எப்படி வரணும் சொன்னா கர்த்தருக்குள்ள மரிக்கிற மரணமா வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவருடைய பெயர்கள் தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. எல்லாருடைய மரணமும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்படாது. குடும்பத்தில் பிரச்சனை, சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, நான் போய் தற்கொலை பண்ணி செத்துறேன்னா அந்த மரணம் எழுதப்படாது. ஹல்லேலூயா. பாடு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி சகித்து பொறுமையோடு இருந்து வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. பசியிலே போட்டா கூட பசியை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு இருந்து தாங்கி, எத்தனை விதமான ஏசுகிற பேச்சுக்கள், ஒரு அவதூறாய் பேசுகிற வார்த்தைகள் எழும்பி வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக்க. ஹல்லேலூயா, ஆமென். வாழணும், கிறிஸ்துவுக்காக வாழணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக சகித்து வாழணும், துன்பத்தையும் வேதனையும் சகித்து வாழணும். இப்படியெல்லாம் நமக்கு வாழ்ந்தாதான் அந்த ஜீவ புஸ்தகத்துல, பரலோக புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 20:12 வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்க பார்க்கிறோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க, அல்லேலூயா, நிற்க கண்டேன். அல்லேலூயா. இது யார் சொல்றது? பத்ம தீவில தனித்த நிலையிலே காணப்பட்ட இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு இளைப்பாறின இந்த யோவானுக்கு தேவன் தரிசனமாகி வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அங்கே மரித்தோரையும் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எங்க நிற்க கண்டேன்? தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முன்பதாக பெரியோரையும் சிறியோரையும் நிற்கிறதை
இந்த யோவான் காண்கிறதை அவர் எழுதுகிறார். அவர் எழுதிட்டு சொல்லுகிறார், அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தில ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய புஸ்தகம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கும்போது பலவிதமான புஸ்தகம் இருக்குது. ஆமென். அப்ப நம்ம கையில ஒரு புஸ்தகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன புஸ்தகம்? வேத புஸ்தகம். அல்லேலூயா. ஆமென். வேத புஸ்தகம், பரிசுத்த வேதாகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் நம்மை கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் பரலோகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் புஸ்தகங்கள் அங்க திறக்கப்பட்டு இருந்தாலும் அதிலே ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்னும் பேருள்ள புஸ்தகமும் திறக்கப்பட்டு இருந்ததை இந்த யோவான் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த திறக்கப்பட்ட இந்த ஜீவ புஸ்தகத்தை அங்க திறக்கப்பட்டு அவன் கண்டபோது, அல்லேலூயா, ஆமென், அங்கே வேதம் சொல்ல, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதான நியாய தீர்ப்பு அடைந்தார். அப்போ இந்த பூமியில நாம் கர்த்தருக்குள்ள மரிக்கும் பொழுது, அப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில நாம் என்னென்ன கிரியைகளை செய்தோம்? நிறைய பேரோட வாழ்க்கையில நேரம் நானு ஹெவனுக்கு போயிடுவேன். எங்க போயிடுவேன்? ஸ்டைலா சொல்லுவாங்க, ஹெவன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிடுவேன். வேதம் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆண்டவர் புத்தகத்தை திறந்து பார்ப்பார். அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்துல இந்த பூமியில நீ வாழ்ந்த போது நீ ரட்சிக்கப்பட்டு என் நாமத்தை அறிந்து என்னை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள வந்து நீ இருந்த நாட்கள் முதல் கொண்டு ஆண்டவர் பற்றி பற்றி பார்ப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ என்னெல்லாம் செஞ்ச, இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்த நாட்களிலே, ஆராதித்த நாட்களிலே, என்னை துதித்த நாட்களிலே, ஜெபித்த நாட்களிலே, பாடின நாட்களிலே நீ என்னெல்லாம் காரியத்தை செய்தன்னு ஆண்டவர் திறந்து பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு குற்றவாளி ஒருவன் பிடிபடுவான் என்று சொன்னால், தப்பு செய்து அவன் பிடிபடுவான் என்று சொன்னால் அவனுக்கு உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் ஏன் போடுறாங்கன்னா, அவன் என்றைக்கு பிடிபட்டான், என்ன காரியத்தை செய்தான், எந்த இடத்துல செய்தான், எத்தனை பேரோடு செய்தான், தனித்து செய்தானா, கூட்டு முயற்சியோடு செய்தானா, என்னென்ன காரியங்களை செய்தான் என்று சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை பதிவு பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் எடுத்து நேரா அவனை ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அதை கொண்டு போய் அதை ஜட்ஜி கிட்ட கொடுக்குறாங்க. அவர் பாப்பார். அவர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து அதனுடைய குற்றத்திற்கு உண்டான தண்டனையை அவர் வழங்குவார். சபையே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ நம்ம கண்ணா மூடிட்டா நேரா பரலோகத்துக்கு போய் நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன், நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை
மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவ வாழ்க்கைக்குள் இருப்போமானால் அதற்குண்டான தண்டனை இருக்குது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில ஐக்கியம் வைத்து விட்டு தேவன் விரும்புகிற கனியில ஒன்று தவறா கூட நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. மறந்து போகக்கூடாது. நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில நான் இஷ்டம் போல ஆடுவேன் பாட, கடைசி நேரத்துல கல்லனுக்கு ஆண்டவர் இறங்கினாரு, எனக்கு இறங்குவாரு. நிறைய பேர் நம்ம ஆண்டவரை ஏமாற்றுகிறோம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். சபையே, தேவ பிள்ளையே, வேத வசனத்தை அணு அணுவாய் பாருங்க. மேலோட்டமாய் படிக்கிறத விட்டுடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? பல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் ஜீவ புஸ்தகம் என்னும் பேருள்ள புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எழுதுறாரு. சிலருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. காலையில மனைவி கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன், மனைவி எழுதுவாங்க 2 பால் வாங்கினேன், 100 சக்கரை வாங்கினேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க. புருஷன் ஒரு டைரி பண்ணாரு, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளைக்கும் மனைவி கொடுத்த, இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், தக்காளி வாங்கினேன், வெங்காயம் வாங்கினேன். சபையே, தேவ பிள்ளையே, ஒரு சிலருக்கு அந்த பழக்கங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நீ என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அன்றைக்கு உன் பேரை போட்டு அவர் எழுதி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. எதுல? ஜீவ புஸ்தகத்துல. ஆமென். பேரை போட்டு உனக்கு டேட்டா போட்டு நீ எப்ப ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்தியா அல்லது நாட்களை கலத்திக்கிட்டே வந்தியான்னு அதை எழுதுவார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என் பந்தியிலே நீ பங்கு பெறியா, ஆராதனைக்கு ஒழுங்கா வரியா, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழறியா, கீழ்ப்படுறியா, நடக்கிறியா, செய்யறியா, செயல்படுறியா, ஐக்கியமா இருக்கிறியா, ஒரு மனமா இருக்கிறியா, ஒற்றுமையா இருக்கிறியா, எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதிட்டே வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எழுதிட்டு நீ என்னெல்லாம் செய்யற, 1ஆம் சங்கீதத்தின்படி வாழறியா. ஆமென். ஹல்லேலூயா. பாவில வழி நிற்கிறியா, பரியாசம் பண்ணுகிற இடத்துல இருக்கிறியா, இரவு பகலை தியானம் பண்றியா. ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறியா, எல்லாம் ஆண்டவர் எழுதி வைப்பார். எல்லாத்தையும் பார்க்கிறார். நீ எந்த கடைக்கு போற, நீ எந்த இடத்துல உட்கார்ற, நீ எந்த நாள்ல என்ன செஞ்ச, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க பார்க்கிறோம் இந்த வசனத்துல ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின் படி ஆண்டவர் எழுதுறார். என் பேரை போட்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 1986 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்த 1ஆம் தேதி எடுத்துட்டு 90 வருஷம் தான் நீ ரட்சிக்கப்படுற. அப்போ 86, 87, 88, 89 4 வருஷம் நீ எனக்கு வந்து டிமி கொடுத்த. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு அதுக்கு ஏற்றபடி நீ வாழல. 4 வருஷம் நீ எனக்கு ஏற்றபடி வாழ. 90ல மீண்டும் என்ன பிடிச்சார் கழுத்த. ஹல்லேலூயா. டிசம்பர் 25ஆம் தேதி குடிச்சு இதுவரைக்கும் கர்த்தர் என்னை அழைத்துட்டு வரார். ஹல்லேலூயா. அப்படி எழுதுற, நீ என்னெல்லாம் செஞ்ச, நீ என்னெல்லாம் பண்ற, நீ எங்கெல்லாம் போற, நீ என்ன காரியத்தெல்லாம் பேசுற, என்
வசனத்தின்படி வாழறியா, நடக்கிறியா, செய்யா, செயல்படுறியா? அதுக்கு பிரசங்கத்தோடு மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை மூடிட்டு அதோட உட்கார்ந்துட்டு கதை அடிக்கிறியா? எல்லாம் ஆண்டவர் என்னுடைய கிரியைக்கு தக்கதான அல்லேலூயா ஆமென். இங்க நாம் பார்க்கிறோம், தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சபையே, நம்ம வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதான ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு இருக்குது, எனக்கு இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று பார். அப்படியானால் ஒவ்வொரு கத்திர பிள்ளைகளுக்கும் ஜீவ புஸ்தகம் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம பேசுற காரியம், செயல்படுத்துகிற காரியம், செய்கிற காரியம், கர்த்தர் விரும்பாத செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்குண்டான நியாய தீர்ப்பு கர்த்தரே உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எனக்கு கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே திட்டம் தெளிவுமாக தேவன் சொல்லி இருக்கிறதை யோவான் கண்டு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பயப்படணும். அல்லேலூயா. அப்படி நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அல்லேலூயா, என்பதை நம்ம வாழ்க்கையில மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா ஆமென். இந்த நாக்குக்கு வாய்க்கு எந்த காவலும் கூட்டலன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல பேசிடக்கூடாது, இஷ்டம் போல வீசிடக்கூடாது, இஷ்டம் போல செயல்பட்டுடக்கூடாது. சபையே, தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. யார் அந்த பரலோகத்துக்கு போவாங்க? வேதம் சொல்லுகிறது. அதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றாக பிரவேசிப்பதில்லை. தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள். வாயத்தை தலை சிலருக்கு பொய், எல்லாத்திலும் பொய் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் போய் யார் போவாங்க? யாருங்க போவாங்க? தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள். கர்த்தர் பார்க்கும்போது உன்னிடத்துல தீட்டு இருக்குதா? அசுத்தம் உனக்குள்ள இருக்குதா? அருவருப்பான காரியம் உனக்குள்ள இருக்குதா? பொய் உனக்குள்ள இருக்குதா? இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எங்க போக முடியாது? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது. தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள், பொய் உள்ளவர்கள். அல்லேலூயா. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? அல்லேலூயா. தீட்டுக்குரிய காரியங்களிலே செய்கிறவர்கள், தீட்டான காரியத்தை செய்கிறவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள், பொய் பேசி அவைகளிலே நடக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். அல்லேலூயா ஆமென். ஜீவ புஸ்தகத்தில பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று இங்க வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே, அந்த பரலோக புஸ்தகத்திலே, அந்த ஜீவ புஸ்தகத்திலே யார் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் பிரவேசிப்பார்கள். ஆமென். தீட்டான காரியத்தை செய்கிறவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள், பொய்யாய் பேசி நடக்கிறவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று இந்த வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் வாழ்கிறவர்களுக்கு என்ன முடிவு கிடைக்கும்னா, அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. இந்த ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படாதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாதபடி அருவருப்பாய் வாழ்கிறவர்கள், தீட்டான காரியத்தை செய்கிறவர்கள், பொய்யை பேசி நடந்து கொண்டு வாழ்கிறவர்கள், அவருடைய பெயர் அல்லேலூயா ஆமென் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாது. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் விரும்புகிற கிரியையை இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த நாட்களிலே அவர் விரும்புகிற கிரியை நடப்பிக்காதவர்கள் யாராயிருந்தாலும், அல்லேலூயா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப ஆண்டவர் எதற்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், சபையை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கணும். கர்த்தருக்காக எதாயிலும் செய்யணும், எதாயிலும் கர்த்தருக்காக செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கர்த்தருக்காக ஏதாயிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அல்லேலூயா கர்த்தருக்கு இந்த வேதம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? கிரியே நம்மிடத்துல இல்லையே. இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன கிரியை செய்திருக்கிற? யாருக்கு என்ன செஞ்சிருக்கிற? எந்த ஏழைக்கு இறங்கிருக்கிற? எந்த எளியவர்களுக்கு இறங்கிருக்கிற? எந்த திக்கத்துடைய இறங்கிருக்கிற? எந்த அனாதைகளுக்கு இறந்திருக்கிற? அல்லது எந்த ஊழியத்திற்கு உதவி செய்திருக்கிற? எந்த ஊழியத்திற்கு உடன் பங்காளியாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை எதிர்பார்க்கிறார், கிரியை எதிர்பார்க்கிறார், கிரியை நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென். அதற்குண்டான ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவன் எவனோ அவன் எங்க போவான் தெரியுமா? நரகத்துல தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்துல பெயர் மாத்திரம் இல்லைன்னா நமக்கு எந்த பேலும் கிடையாது. யாரும் அப்பீல் பண்ண முடியாது. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி இல்ல, ஹை கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி இல்ல. அல்லேலூயா. இது பரலோக நியாய தீர்ப்பு. ஆமென். யாரும் அப்பீல் பண்ண முடியாது, யாரும் எடுக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்துல மாத்திரம் உன்னுடைய பெயரோ என்னுடைய பெயரோ எழுதப்படாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், தீட்டான காரியத்தை செய்து, அருவருப்பான காரியத்தை செய்து, பொய்யான காரியங்களை செய்து, அவைகளிலே நடந்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்குரிய பாவ வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து, எந்த விதமான கிரியல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஜீவிப்போம் என்று சொன்னார். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவனுக்கு என்ன தண்டனை? அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அல்லேலூயா. உங்களுக்கு நரகம் தான்.
கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனுக்கோ பரலோகம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவனுக்கு நரகம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கிரியை நடப்பிக்கணும். பரிசுத்தமாய் சுத்தமாய் தூய்மையாய் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஜீவிக்கணும், நடக்கணும், செய்யணும், செயல்படணும். அல்லேலூயா. மூன்றாவதாக, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும்? அல்லேலூயா. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எடுத்து போடப்படும்? யாருக்கு சந்தோஷத்தை இழந்து துக்கம் உண்டாகும் என்று சொன்னார் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை அல்லேலூயா நீங்கள் வாசிக்கும் போது 32, 33 வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை இந்த புஸ்தகத்தில் இருந்து திருக்கி போடுவேன். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென். 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார். பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தவர்களை மோசே கொண்டு மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு வந்து அவளை மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய், சுகமாய், பலனாய் எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து வாழ வைக்கும்படி விரும்பி அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களோ என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஆண்டவரிடத்தில் பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை பெற்றும் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இவர்களுக்காக இவர்களை நடத்துகிற தலைவனாகிய மோசே என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று அவன் கேட்கிறான். என் பேரை எடுத்துட்டுப்பா, இவங்க பாவத்தை மன்னி, என் பேரை நீ எழுதி வச்சிருக்கிற, மோசே என்கிற பெயரை நீ எழுதி வைத்திருக்கிற, அந்த பெயரை நீ கிறுக்கி போட்டுடுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னார், அல்லேலூயா, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் யாராயிருந்தாலும் ஒரு மனுஷி பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் அவனுடைய பெயரை கர்த்தர் என்ன செய்வாரு? அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கிறுக்கி போட்டுருவார், இல்லாதபடி அழிச்சிடுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக உனக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன், அல்லேலூயா, உன்னை போஷிக்கிற தேவன், உன்னை பாதுகாத்த தேவன்,
உனக்கு பலன் கொடுத்த தேவன், உனக்கு சுகம் கொடுத்த தேவன், உனக்கு வாழ்வு கொடுத்த தேவன், உன்னை வழிநடத்துகிற தேவன், உன் கூடவே இருக்கிற தேவன், இந்த கொரோனாவிலும் கூட உன்னை தப்பிவித்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோம் என்று சொன்னார். அவருடைய பெயரை கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன பண்ணுவாரு? அந்த ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டுருவார். அல்லேலூயா. சின்ன பசங்க கிறுக்கத்தை பார்த்திருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அதுபோல தேவன் நம்முடைய பெயரை என்ன செய்வாரா? கிறுக்கி போட்டுடுவேன். அல்லேலூயா. ஆமென். உன் பெயரே இல்லாதபடி, அட்ரஸே இல்லாதபடி, அந்த புஸ்தகத்திலே இல்லாதபடி கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா. நீ தேடி பார்த்தா கூட கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. கிறுக்கி போடுவேன் என்று இங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என்ன காரியத்தை, என்ன பாவத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னினால ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை அவர்கள் என்ன பண்ணாங்க? தெய்வமாக்கி கொண்டார்கள். ஆண்டவர் விக்கிரகத்துக்கு நேர் எதிராளி என்பதை நீங்கள் நானும் மறந்து போடக்கூடாது. அல்லேலூயா. விக்கிரகத்துக்கு நேர் எதிராளி. வேதம் சொல்ல, என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன். விக்கிரகத்துக்கு நேர் எதிராளியானவர். அல்லேலூயா. சபையே, தேவ பிள்ளையே, விக்கிரகத்தை படைத்ததை நீ சாப்பிடக்கூடாது, அதை வாங்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் கூழ் ஊத்துறாங்கன்னா சாமிக்கு வைக்காது. ஆயுத பூஜைக்கு எதனா போட்டாங்கன்னா படைக்காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கையை நீட்டுறோம், கோச்சிக்குவாங்க. ஆண்டவர் கோச்சிக்குவாரு. அது வேற கிறுக்கி போட்டுருவாரு. நம்ம மனுஷனை திருப்திப்பட்டு பார்க்கிறோம் சபையை. எத்தனை பேர் வாழ்க்கையில தெய்வத்தை திருப்திப்படுத்தி வாழ்கிறோம்? பேரை கிறுக்கிடுவாருங்க. அல்லேலூயா. ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசே கெஞ்சுறாரு, ஆண்டவரே இவளை எப்படியாவது மன்னிச்சிடு, இல்லைன்னா என் பேரை எடுத்துரு அப்படின்றாரு. அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லி கூட அவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. என்ன காரியத்தை சொல்றாரு? இவர்கள் எனக்கு விரோதமா பாவம் செய்தபடியினால். அல்லேலூயா. எனக்கு விரோதமான பாவத்தை செஞ்சாங்க. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை யார் செய்தாலும், ஆமென், விக்கிரகம் என்பது ஒரு பாவம். பாவம். அல்லேலூயா. விக்கிரகம் என்பது ஒரு பாவம். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்கள் சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு என்னோடு நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. விக்கிரகத்தோடு கூட வாழ்கிறோடு கூட துணை போகாது, இணைந்து செயல்படாது. அவளோடு கூப்பிட்டா அழைச்சா போகாது, கொடுத்தா வாங்கி சாப்பிடாது. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, மோசே வருவதற்கு தாமதமான சூழ்நிலைக்குரிய காரியங்கள் வந்த போதும் இவர்கள் என்ன செய்தார்கள்? பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. கன்றுக்குட்டியை செய்த அதை என்ன செய்தார்கள்? தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. 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 என கருமையான தேவ பிள்ளைகளே, 31 வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இது சாதாரண பாவம் இல்லை. எப்படிப்பட்ட பாவம்? மகா பெரிய பாவம். வாழ்க்கையிலே விக்கிரகம் இருக்கக்கூடாது.
விக்கிரகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகம் இருக்கக்கூடாது. நான் இந்த ஃப்ரெண்டோடு கூட பழகி இருக்கிறேன். உயிராய் நேசித்த நண்பர்கள் உண்டு. பண்டிகைக்குரிய நாளிலே அவர்கள் கூப்பிட்டு அழைத்து வா என்று சொன்னாலும் போனாலும் அந்த நாட்களிலே அவன் என்ன கொடுத்தாலும் தொட மாட்டேன். எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் தொட மாட்டேன். சாப்பிடணுமா வெளியே போகலாம், ஹோட்டல் போகலாம். அல்லேலூயா, கருமையான கட்டுரை கூடுமான அளவிற்கு அந்த நாளில போகவே மாட்டேன். கூடுமான அளவு விடுமுறையாயிருந்து 4 பேராக நாங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லேலூயா, எந்த பொருளையும் அவன் வீட்டில் வாங்கி உண்ணவே மாட்டேன். அல்லேலூயா, கருமையான கட்டுரை பிள்ளைகளே, கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாளில் ஆண்டோட சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தருக்கு விரோதமான பாவத்துக்குரிய விக்கிரகத்துக்குரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது அது ஒரு மகா பெரிய பாவம். ஆமென், ஒரு மகா பெரிய பாவம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சிலர் இந்த காரியங்களில் செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் என்னதான் உன்னை வற்புறுத்தி வணங்கி தாழ்த்தி என்ன காரியத்தெல்லாம் செய்யும்படி சொன்னாலும் அல்லேலூயா, ஆமென், இந்து கல்யாணங்களில் போய் முன்ன நிற்கிறது, அதுக்கு போய் நின்று கூட ஒத்துழைப்பு கொடுக்கிறது, அல்லேலூயா, செயல்படுறது, ஐடியா கொடுக்கிறது, எந்த காரியம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அது மகா பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலைனாலும் சரி, உன்னை நேசித்தாலும் சரி, நேசிக்காமல் போனாலும் சரி, உன்னுடைய நல்ல காரியத்துக்கு வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, அல்லேலூயா, உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாத அளவுக்கு காத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. இதற்கு பாஸ்ட் கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு முடியாது. ஆமென், நீ எங்க போற, ஏதா போற, எப்படி போற, இது பாஸ்டுடைய வேலை இல்லை. போதிக்கிறது மாத்திரம்தான் ஒரு போதகனுடைய வேலை. அல்லேலூயா, நித்தமும் உன்னை என்னையோ பரலோக கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிக்கிட்டே இருக்குது. ஆமென், அல்லேலூயா, மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, யார் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறானோ அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் எடுத்து விடுவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் எடுத்து விடுவார். அது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் எழுதப்படாதவன் எங்க தள்ளப்படுவான்? நரகத்தில் தள்ளப்படுவான், அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரலோக புஸ்தகத்தில் பெயர் எழுதும்படியான ஒரு பாக்கியத்துக்குரிய பிள்ளைகளா நீங்களும் நானும் வாழ்வோம். ஆமென், கிரியைகளை செய்வோம், விக்கிரகத்துக்கு விலகி வாழ்வோம், பாவத்திற்கு விலகி வாழ்வோம், தீட்டான காரியத்துக்கு விலகி வாழ்வோம், அருவருப்புக்கு விலகி வாழ்வோம். அல்லேலூயா, பொய்யான காரியத்திற்கு விலகி வாழ்வோம், விலகி நடப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆவிகள் நமக்கு கீழ்ப்படுகிறது என்பதை அவைகளை குறித்து நம்ம அல்லேலூயா நாம் சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் நம்ம பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பரலோகத்திலே அந்த ஜீவ புஸ்தகத்திலே
அந்த பரலோக புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நாம் எப்படியெல்லாம் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரே சிந்தை உள்ளவளாக இருந்து அவைகளுக்கு உதவி செய்கிறவளாக இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் தீட்டான காரியத்தை, அருவெறுப்பான காரியத்தை, பொய் பேசுகிற காரியங்களும் அவைகளை நடக்கிற காரியங்களும் நமக்குள்ள இல்லாமல் வாழணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் கிரியை நடப்பிக்கிறவளாக, கிரியை செய்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத எல்லா காரியத்திலும் விடுதலை பெறணும். ஆமென். பாவம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்நிய தெய்வத்துக்குண்டான ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. அவன் சாங்கியமோ சமுதாயமோ அல்லது எந்த நிகழ்ச்சியிலும் உலகத்தின் விக்கிரகத்தின் உண்டான வழிபாடுகளிலே பிற மக்கள் செய்கிற ஒரு காரியம் கூட உனக்குள்ளவும் வீட்டுக்குள்ளவும் வாழ்க்கைக்குள்ளவும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. கர்த்தர் விக்கிரகத்துக்கு நேரடியான ஒரு எதிராளியாய் நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கதறி வேண்டி கேட்டான். கர்த்தர் சொன்னார், அவர் பெயரை நான் திரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார். சாதாரண பாவம் அல்ல, மகா பெரிய பாவம். மகா பெரிய பாவம். சபையே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத எந்த விதமான மகா பெரிய பாவத்தை நாம் செய்வோமானால் அந்த பெயர் புஸ்தகத்திலே இல்லாமல் திருப்பி போடுகிறது மாத்திரமல்ல, எடுத்து விடுகிறது மாத்திரமல்ல, அக்கினி கடலிலே நரகத்திலே நாம் தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. வீட்டான அருவருப்பான காரியத்தை, பொய்யான காரியத்தை செய்து அவைகளில் நடப்பிக்கிறவர்களாய் இருப்போமானால் அக்கினி கடலிலே நாம் பங்கடைகிறவர்களாய், நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களாய் நாம் காணப்படும். அந்த வாழ்க்கை முற்றிலும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம், தேவனுக்குண்டான பயம், தேவனுக்குண்டான பக்தி, தேவனுக்குண்டான கிரியைகள், தேவனுக்குண்டான ஊழியத்தில உதவியாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நாம் செய்வோமானால் பரலோக புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்படும். உங்கள் பெயர் எழுதப்படும். அந்த பெயர் எழுதப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வருவார். இயேசு வருவார். அவர் வருவார். அவர் உன்னை அழைப்பார். அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கடையும்படி செய்வார். அங்கு அவரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோடு கூட இருப்பார். அவரோடு கூட வாழ்வார். அங்க எந்த துயரம் இல்லை, எந்த துக்கம் இல்லை, எந்த கவலை இல்லை, எந்த பசி இல்லை, எந்த துன்பமும் இல்லை, எந்த போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலம் வரைக்கும் தேவனோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தருகிற ஒரே ஒரு இடம் பரலோகம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்குரிய காரியங்களை காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது என்பதை நீங்கள் நான் உணர்ந்து இந்த பூமியில கர்த்தருக்கு பயந்து
பரிசுத்தமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கிரியை நடப்பிப்போம். ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு விலகி வாழ்வோம். பாவத்திற்கு விலகி ஓடுவோம். அருவருப்பான காரியங்களுக்கு விலகுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீட்டான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். பொய்க்குரிய காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தருக்கு ஏற்றபடி உண்மையாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உணர்ந்து பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையை சேர்த்துக் கொள்வீர். உமது விருப்பம் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையை சேர்த்துக் கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. அவர் விருப்பம் போல நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா. 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 அவர் விருப்பத்தின்படி நாம் நடக்கணும். அவனை நடத்தணும், நடக்கும். அப்படி நடத்தினால்தான், அப்படி நடந்தால்தான் முடிவில் ஹல்லேலூயா நம் வருகையில் அவரோடு நம்ம இருக்க முடியும். இந்த வாக்கியத்தை ஆண்டவனை கொடுத்து இந்த ஆசை, இந்த விருப்பமெல்லாம் இயேசுவாய் இருக்கணும், பரலோகமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. வாக்கியத்துக்குள்ள கர்த்தரை நடத்தும்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை 8ஆம் நாள் ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் அந்த சமூகத்திலே தெய்வமே நீர் எங்களை கூடி வரும்படி செய்த மாபெரும் கிருபைக்காக தகப்பனே, உங்கள் பெயர் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் அது எழுதப்பட்ட அதனால கிடைக்கிற சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நாங்கள் உமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த மாலை 8ஆம் நாள் ஜெபத்தில் ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய உன்னதமான தெய்வத்துடைய நாமத்தை இந்த மாலை வேளையில உயர்த்தி மகிமைப்படுத்த தகப்பனை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சித்து உடைய சன்னிதானத்தில் அந்த சமூகத்தில் இந்த பிள்ளைகள் கூடி வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எங்களுடைய சபை ஆண்டவரே நாங்கள் உடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து நடந்து ஜீவித்து ஆண்டவருடைய கிரியைகளை நடப்பித்து ஊழியர்களுக்கு உதவியாக இருந்து பாவமில்லாமல் பரிசுத்தமாய் ஜீவித்து விக்கிரங்களுக்கு விலகி வாழ்ந்து உம்மை மாத்திரம் சகல காரியத்திலும் கனப்படுத்தி நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பெயர் ஆண்டவரே பரலோகத்தில் எழுதப்பட்ட அந்த ஜீவ புஸ்தகத்தில் நீ ஆண்டவர் திறந்து பார்க்கும்போது எல்லா கிரியைகள் உமக்கென்று வாழ்ந்த வாழ்க்கைகள் நடந்த காரியங்கள் ஆண்டவர் செயல்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்து பரலோக ராஜ்யத்தை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த பாக்கியத்திற்குள்ளாக சபையை நடத்தும், ஒவ்வொரு நடத்தும் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த யாவரை ஆசிரியத்தை நடத்தும், நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயில கொடுத்து சுகமாய் மகிழ்ச்சியை சந்தோஷமே பலனாக இருந்து இந்த வருகை மட்டும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மேம்படுத்தி கிருபை செய்யும். எல்லா மகிமை கனத்துதி ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தைகளாலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.